நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. தொடர்ந்து 16 நாட்களுக்கு மேலாக டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் நூதன முறையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய முக்கிய பிரதிநிதிகள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து வருகிறார்கள். மத்திய அரசு தரப்பிலிருந்து வேளாண் துறை அமைச்சர் மற்றும் குடியரசுத் தலைவரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் அரசியல் கட்சிகள் தமிழகத்திலிருந்து செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாய போராட்ட களத்திலேயே சில விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதற்கான பல்வேறு நூதன வடிவிலான போராட்டம், அது மண்டை ஓடை வைத்து போராட்டம், எலிக்கறி தின்று போராட்டம், பாம்பு கடித்து போராட்டம் என்று பல்வேறு வகையான போராட்டத்தை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்களுடைய தொடர் போராட்டம் வெயில் மழை பனி என்று இருப்பதனால் இன்னொரு பக்கம் அவர்களுடைய உடல்நிலையும் அதற்கு ஒத்துழைக்காமல் சில விவசாயிகள் மருத்துவமனையிலும் அனுமதிப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆங்காங்கே மாணவர்கள் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று திரளும் பொழுது நேற்றைக்கு மெரினாவிலும் அத்தகைய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் காவல்துறை இது போன்ற மற்றொரு பெரும் திரள் போராட்டத்தை அனுமதிப்பதற்கான வாய்ப்பில்லை என்ற சூழலை நேற்றைய காவல்துறையுடைய அந்த முதல் போராட்டத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே அதனை ஒடுக்குவதில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் இந்த மாணவர்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டத்தை தாண்டி மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. தமிழக விவசாயிகளோடு பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச விவசாய சங்கங்களும் இணைந்திருக்கிறது. இது குறித்து நம்முடன் விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பிலிருந்து தெய்வ சிகாமணி என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். கூட்டு இயக்கம் வணக்கம், நன்றி. அதாவது இந்த போராட்டமானது தொடர்ந்து பல்வேறு கட்டமா தமிழகத்தில் நடத்திட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த போராட்டம் நடக்கிறது. இப்பொழுது டெல்லியிலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரை சந்தித்த பிறகும் இந்த போராட்டம் தொடர்வதற்கான காரணங்களாக நீங்கள் பார்ப்பது? 16 மாத காலமாக தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கமும் அதன் அவைத்தலைவர் ஐயாக்கன் அவர்களும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறோம். எங்களைப் போலவே தமிழகத்தில் உள்ள பிற விவசாய சங்கங்களும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. முதற்கட்டமாகவே இங்கே நாங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம். தமிழக முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை, அப்போது இருந்த முதலமைச்சரை அவருடைய தனி பிரிவில் கொடுத்தோம். டெல்லி சென்று ஜனாதிபதியை சந்தித்து மனு கொடுத்தோம். இப்படி எந்த மனு கொடுத்தும் எங்களுடைய பிரச்சனைகள் தீராத போதுதான் நாங்கள் போராட்ட களத்திற்கு வந்தோம். இந்த போராட்ட களத்தில் ஏற்படுத்தப்பட்ட தீ 16 மாதமாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது உச்சகட்டமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே என்ன ஒரு வருத்தமிக்க செய்தி என்று சொன்னால், ஒரு பிரிவு இந்தியாவிலே மிகப்பெரிய ஜனத்தொகை, தமிழகத்திலே மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற சூழ்நிலையில் எல்லோரும் சென்று ஆதரவு கொடுக்கிறார்கள். போராட்டத்திலே போராடுகின்றவர்கள் பக்கத்திலே அமர்ந்து பேசுகிறார்கள். ஜனாதிபதியே சந்தித்து பேச முடிகிறது, நிதிமந்திரியை சந்தித்து பேச முடிகிறது. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு யார் சொல்கிறார்கள்? தீர்வை செய்வதற்கு தயாராக இல்லை. எதையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடுகிற மனப்பான்மை தான் இருக்கிறதே ஒழிய இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் கைவிட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் உதாசீனம் செய்கிறார்கள். விவசாயிகளை கேவலப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து போராட மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளும் அசராதல் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். இப்பொழுது சூழ்நிலை மாறியிருக்கிறது, காட்சி மாறியிருக்கிறது. மாணவர்களும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழக விவசாயிகளுடைய பாதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த பாதிப்பு ஒன்றும் சாதாரணமானதல்ல. 141 ஆண்டுகளில் இல்லாத கடுமையான வறட்சி ஏற்பட்டு இருக்கும்போது இதற்கு கொடுக்கக்கூடிய நிவாரணமும் 140 ஆண்டு காலத்தில் இல்லாததை விட அதிகமாக இருந்தால்தான் இது முடியும். அதை புரிந்து கொள்ளவில்லை. தற்கொலை சாவுகளை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதில் மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நாட்டம் கிடையாது. அதற்கு பதிலாக கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசாங்கங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக போராடுகிற போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது தமிழக அரசு. நேற்று நான் கடற்கரை சென்றிருந்தேன். மண்ணிலிருந்து போராடுவோம், எங்களுக்கு விவசாயிகளுக்காக போராட தளபதிகள் வேண்டும், சிப்பாய்கள் வேண்டும், நீங்கள் தண்ணீரில் இறங்கி உங்கள் உயிர்களை விட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த சூழ்நிலையில் போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஏன் தமிழக அரசு முயற்சிக்கிறது? தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் உணரவில்லையா? இவர்கள் தமிழ்நாடு செலுத்தியிருக்கிறதாக இந்த தமிழகத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்களா? கடற்கரையிலே போராடுகிற மாணவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? போராட்டத்தை
எப்பொழுதுமே கைது செய்வது, விட்டுவிடுவது போன்ற முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறார்கள். இனி எல்லா ரயில் பாதைகளிலும் தடைகளை ஏற்படுத்துவார்களாம், கண்காணிப்பார்களாம். போராட்டத்தை தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு போல இன்னொரு போராட்டத்தை நடத்தவே விடமாட்டார்களாம். உளவுத்துறை தகவல் வந்து விட்டதாம். பத்திரிகை ஊடகங்களில் வருகிற செய்திகளை பார்க்கும்போது தமிழக அரசு மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கிறது, பிஜேபியினுடைய இன்னொரு அங்கமாக இருக்கிறது. இது விவசாயிகளுக்கான தமிழக மக்களுக்கான அரசாக நாங்கள் அந்த அரசை பார்க்கவில்லை. ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது தொடர்ந்து வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகள் வந்து அங்க போராட்டத்தில் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சி தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களே மத்திய அரசை சந்திப்பதற்கான, அமைச்சர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள் என்னும் பொழுது இது எப்படி நீங்கள் இந்த மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது என்று எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், மத்திய அரசு செய்யவில்லை, செய்ய மறுக்கிறது. காவிரி ஆணையத்தை வேண்டுமென்றே அமைக்க மறுக்கிறது. தமிழகத்தை புறக்கணிக்கிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது. தமிழக அரசு என்ன செய்கிறது என்பதுதான் எங்கள் கேள்வி. ஏன் மத்திய அரசுக்கு அனுசரித்து போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சிக்கிறது? உதாரணத்துக்கு சொல்கிறேன், விவசாயிகள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? வறட்சி, வறுமை, பயிர்கள் கருகியது. அதனால் ஏற்பட்ட கடனை கட்ட முடியாமல் தாலியை வங்கியிலே வைத்து மீட்க முடியவில்லை. அது ஏலத்திற்கு வருகிறது. கணவனிடம் என் தாலியும் பறிபோகிறதே என்று கதறுகிறாள் மனைவி. குடும்பத்துக்குள் சண்டை வருகிறது. கட்டிய மனைவியினுடைய தாலியை அடகு வைத்துவிட்டு மீட்டு கொடுக்க முடியாத, கையிலாகாத கணவன் தற்கொலை செய்து கொள்கிறான். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏன் தமிழக அரசு முயற்சி செய்யவில்லை? டெல்லியிலே போய் விவசாயிகள் போராடிய பின்புதான் அதை அழைத்து சென்று செய்ய வேண்டுமா? நான் கேட்கிறேன். ஆந்திராவிலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். மத்திய அரசு உதவி செய்யவில்லை. மாநில நிதியிலிருந்து சந்திரபாபு நாயுடு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அனைத்து கடன்களையும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிய கடனையும் ரத்து செய்து விட்டார். தெலுங்கானாவிலே சந்திரசேகர் ராவ் அதையே செய்திருக்கிறார். மாநில நிதியிலிருந்து செய்திருக்கிறார்கள். தமிழகத்திலே நிதி இல்லை, மாநில நிதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதற்கு வழி சொல்லுகிறோம். ஆந்திராவிலும் நிதி கிடையாது. அவர்கள் 5 ஆண்டுகளில் வங்கிகளுக்கு கடனை செலுத்துவதாக உத்தரவாதம் அரசாங்கம் கொடுத்து, மாநில அரசு கொடுத்து விவசாயிகளை கடனிலிருந்து விடுதலை செய்து விட்டார்கள். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். போராட்ட களத்திலிருந்து நம்மோடு வந்து இப்பொழுது வந்து ஐயாக்கண்ணு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 16 நாட்களாக இந்த தொடர் போராட்டமானது. ஐயா வணக்கம். 16 நாட்களா நீங்க இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. குடியரசுத் தலைவரை சந்தித்தீங்க, மத்திய அமைச்சர்களை சந்திச்சீங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? எந்த வாக்குறுதி உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை? ஏன் வந்து நீங்க போராட்டத்தை தொடர்றீங்க? அது குறித்து சொல்லுங்க ஐயா. அம்மா, எங்களுக்கு தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருஷம் சாவடி பண்ணுறதுக்கு, விதை வாங்கிறதுக்கு, உரம் வாங்கிறதுக்கு, உழுவுறதுக்கு காசு கொடுத்து என்னம்மா பிரயோஜனம்? எங்களுக்கு அழிந்து விட்ட மேட்டூரில் இருக்க 70 அடி தண்ணியை திறந்துவிட்டு 1 மாதம் விட்டாங்க. பயிர் நாங்கள் சாவடி பண்ணோம், வாழை போட்டோம், கரும்பு போட்டோம், நெல் போட்டோம். இந்த 1 மாதத்தில் தண்ணி நின்று போச்சு. வய அப்படியே அழிஞ்சு போச்சு, பயிரெலாம் காஞ்சி போச்சு. தமிழ்நாடு பூரா மழை பெய்யாதனால 1 கோடி ஏக்கரில் வந்து நடவட்டு பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. அந்த பயிருக்கு நஷ்டஈடு 21,708 கோடி கேட்குது தமிழக அரசு. அந்த நஷ்டஈடு தராமல் ஒரு சும்மா 1,748 கோடியை கொடுத்து இடுபொருள் அடுத்த வருஷத்துக்கு சாவடி, அடுத்த வருஷம் மழை பெஞ்சாதானம்மா, அடுத்த வருஷம் உழுதாதானம்மா? இப்படி செய்வது என்ன நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது மத்திய அரசு. நாங்கள் வந்து அதே போல் லாபகரமான விலை கொடுன்னு அழுது கதறோம், குதிக்கிறோம். தரல. இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயியும் ராஜஸ்தான்லேருந்து குதிக்கிறாங்க, பஞ்சாப்லேருந்து வராங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து வராங்க. எல்லாருமே வந்து பண்ணுறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. இவ்வளவு பண்ணியும் மத்திய அரசு லாபகரமான விலையை கொடுக்க மறுக்கிறது. அந்த லாபகரமான விலை கொடுக்க மறுப்பதால் தான் எங்களால் கடனை கட்ட முடியல. எங்களுக்கு லாபகரமான விலை கொடுத்தா நாங்கள் எதுக்கு கடன் தள்ளுபடி கேட்க போகிறோம்? கேட்கவே மாட்டோம். நாங்கள் லாபகரமான விலை கொடுக்கும் வரை நதிகளை எல்லாம் இணைத்து தமிழகத்திற்கு
ஐயா, நீங்க பல கோரிக்கைகள் வச்சிங்க இல்லையா? அதாவது வந்து நதிகளை இணைப்பது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யறது, இப்ப நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வந்து விலைக்கு உரிய ஆதார விலை கிடைக்க வேண்டும், விவசாயிக்கு உற்பத்தி விலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றத, இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க கொண்டு போய் மத்திய அமைச்சர்கள்ட்டையும் அல்லது வந்து குடியரசுத் தலைவர்கிட்டையும் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத விளக்கமா சொல்லுங்க ஐயா. ஏமா, நாம் குடியரசுத் தலைவரை போய் பார்த்தோம். அவர் 1/4 மணி நேரம் பேசினார். விவசாயிகளுக்கு படுற கஷ்டம் நல்லா தெரியுதுன்னு சொன்னார். இந்தியா முழுவதும் விவசாயி கஷ்டப்படுறாங்க, அவங்களை உதவி பண்ணணும். உங்களுடைய மனுவை நான் அரசுக்கு அனுப்புகிறேன், உங்களுடைய கோரிக்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்று அவர். அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 3 வாட்டி பார்த்துட்டோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாரு. வறட்சியை பற்றி பேசுகிறாரு, கடந்தலுபடி பேசினா அப்படியே வாயை மூடிக்கிறாரு. இப்போ வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே வாயை அப்படி தான் கேட்குறா ஒழிஞ்சு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு அதை பற்றி அவர். அதே போல் வந்து உள்துறை அமைச்சரை போய் பார்த்தோம். உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மேல்மட்ட கமிட்டியில் பேசி பார்க்குறேன், பிரதம மந்திரிட்ட பேசி பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு உள்துறை அமைச்சர் ஒன்றும் சொல்லலை. அதே போல் வேளாண்மைத்துறை அமைச்சர், நான் என்ன பண்ணுறதுங்க, பணம் ஒதுக்கிறது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அதே போல் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டரை போய் பேசினா அவர் என்ன சொல்கிறார், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து காவிரி மேலாண்மைக்கு சுப்ரீம் கோர்ட்னு சொல்ல கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட்னு சொல்ல தான் கேட்கலையே, 7 வாட்டி தண்ணி ஒன்று கேட்குறிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு. இப்போ நான் கேட்குறேன் என்னத்தான் அவங்க நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே விவசாயிக்கு செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் தான் எங்களுக்கு வருது. ஏனென்றால் எங்களெல்லாம் வந்து இதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தானமா விவசாயி வாழ முடியும். நாங்கள் போய் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு பஞ்சாப் விவசாயம் தெரியுமா, ராஜஸ்தான் விவசாயம் தெரியுமா, ஹரியானா விவசாயம் தெரியுமா? ஐயா, அடுத்து அதுதான் கேள்வியே. இப்போ வந்து விவசாயம் தெரியுமா, உத்தரகாண்ட் விவசாயம் தெரியுமா? ஐயா, அதாவது எல்லாருமே வர்றாங்க. ஐயா, உத்தரப்பிரதேச விவசாயிகள், ராஜஸ்தான் மாதிரி பஞ்சாப் விவசாயிகள்லாம் வந்து உங்களை சந்திக்கிறாங்கல்ல ஐயா, அதாவது உங்களை மற்ற மாநில விவசாயிகள் சந்திக்கிறாங்க இல்லையா? ஆமா. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அவங்க வந்து எப்படி உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க என்ன பிரச்சனையை முன்வைக்கிறாங்க, உங்களோட எந்த நிலைப்பாட்டுல ஆதரவோட அவங்க முன் நிக்கிறாங்க, அது குறித்து சொல்லுங்களேன். ஏன்னா உத்தரப்பிரதேசத்திற்கெல்லாம் இப்பொழுது கடன் தள்ளுபடி குறித்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஐயா? ஆமா, இப்ப என்ன சொல்றாங்க, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச எல்லா விவசாயியும் நாங்கள்லாம் போராடணும்னு நினைக்கிறோம். எங்களை வரும்போதே டெல்லிக்கு வெளியே பார்டரில் நிறுத்திடுறாங்க. ராஜஸ்தான்லேருந்து 300-400 டிராக்டரில் வந்தோம். ஹரியானா டெல்லி பார்டரில் நிறுத்திட்டு டிசம்பர் 24ஆம் தேதி எங்களுக்கு பிரதம மந்திரி சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. இதை வரலையும் தரல, ஏமாற்றத்தான் பார்க்குறாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து போராடுவோம். கடன் தள்ளுபடி என்பது இன்றைக்கு கண்டிப்பாக வேணும். இல்லை, நமக்கு லாபகரமான விலை கொடுக்கட்டும், நம்ம கடன் தள்ளுபடியே வேண்டியதில்லை. தண்ணீர் கொடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. வேஸ்ட்டாக கடலில் போகிற தண்ணியை திருப்பி விட்டால் என்ன, அதற்கு செலவு பண்ண வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. அந்த கடமையை மத்திய அரசு செய்ய மறுக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு பேசுது, அவங்களுக்கு 5 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க, நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து கேட்காதனால தான் செய்ய மாட்டேங்கிறாங்க. இனிமேல் நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்றாக போராடுவோம். ஒன்றாக போராடி நம்மளது அடிப்படை கோரிக்கைகளுக்கு முயற்சி செய்வோம். இறுதியாக இன்னும் எத்தனை நாள் போராட போறீங்க? உங்க போராட்டம் எப்ப முடிவுக்கு வரும்? பிரதம மந்திரி அவர்கள் எங்களை அழைத்து வறட்சி நிவாரணமும் கடன் தள்ளுபடியும் தருகிறேன் என்று கூறுகிற வரை, அது 10 நாளாக இருந்தாலும் சரி, 50 நாளாக இருந்தாலும் சரி, 100 நாளாக இருந்தாலும் சரி, 200 நாளாக இருந்தாலும் சரி, அந்த எங்களுடைய கோரிக்கை வெற்றி அடையும் வரை இங்கே இருப்போம். இல்லாட்டி நேற்று ஒரு விவசாயி ரொம்ப சீரியஸாக சாகிற அளவுக்கு வந்துட்டார். அப்புறம் கூட்டி போய் ஆஸ்பத்திரி தெரிச்சு ஒவ்வொரு விவசாயியாக இங்கே சாவ வேண்டிதான் இங்கே டெல்லியிலேயே. அது வந்து எங்களுடைய வேண்டுகோளே என்னென்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழக வறட்சியிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு அவரால் முடியல சரியா. ஆனால் அதே சமயத்தில் போராடுகின்ற மாணவர்களை இளைஞரையும் துன்புறுத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக நலனுக்காக
அவங்களால வந்து இங்கே ஒன்றும் செய்ய முடியாத காலகட்டத்தில் மாணவர்கள் போராடுறாங்க. அவங்கள துன்புறுத்தினாலோ இல்லது அவங்கள ஜனநாயக நாட்டில் போராடுவது உரிமைமா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. எனக்கு கூட ஹைகோர்ட்லலாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஐயா கண்ணு எங்கே வேணாலும் போகலாம், எந்த போராட்டம் வேணாலும் நடத்தலாம், அவரை போலீசார் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஐயா உங்களுடைய போலீசார் துன்புறுத்தக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை மாணவர்கள் போராடுறாங்க, இளைஞர் போராடுறாங்க. அப்படி செய்யலைன்னா நாங்க வந்து இங்க தற்கொலை பண்ணிக்குவோமா? தற்கொலை பண்ணது ஒரு வழியே இல்லை. எங்களுக்கு அங்கேயும் ஆதரவு கொடுக்கூடாது, இங்கேயும் கொடுக்கூடாது. என்னமா நியாயம் இருக்கு? ஐயா உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. தற்கொலை என்றைக்கும் இதற்கு தீர்வாகாது. தொடர் பேச்சுவார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே வந்து உங்களுடைய அங்க போராட்ட காலத்துல இருந்து 2 இளைஞர்கள் ஏற்கனவே தற்கொலை முயற்சி எடுத்து அதை வந்து நாம வந்து காப்பாத்தின அந்த இதெல்லாம் இருக்கிறது 2-3 நாட்களுக்கு முன்பு. அதனால் மீண்டும் தற்கொலை என்ற வார்த்தையை நீங்களே பயன்படுத்தாதீர்கள். தொடர்ந்து போராடுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களையும், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வந்து நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. போராட்ட களத்திலிருந்து அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டீங்க. சந்தித்த போது என்ன மாதிரியான அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும், ஆனால் விவசாய கடன்கள் தள்ளுபடின்னு வரும் பொழுது மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தால் விவசாய கடன் தள்ளுபடின்னு நாம தொடர்ந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். அந்த விவசாய கடன் தள்ளுபடியை தாண்டி விவசாயிகளையும் விவசாயத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்றால் விவசாயத்தையும் உள்கட்டமைப்பையும் இந்த நீராதாரங்களை பெருக்கிறது இதற்கு வந்து அதிக முதலீடு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமானதா இருக்கு இல்லையா? மறுக்கலைங்க. கியூபாவில் குறைந்தபட்ச விலை எல்லா விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதே போல் ஒரு பொருளை அதிகபட்ச விலையும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதை போல தமிழகத்திலும் செய்ய முடியும், இந்தியாவிலும் செய்ய முடியும். உற்பத்தி அதிகமாகும் போது மிகவும் நஷ்டப்பட்டு விடுகிறான் விவசாயி. விலை ஏறுகிற போது அவனிடம் பொருள் இருப்பதில்லை, வாங்கி இருப்பு வைத்து விற்கிற வியாபாரிகள் தான் பலனடைகிறார்கள். ஒரு பொருளை தக்காளி பழத்தை 12 ரூபாய்க்கு உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு 50% லாபம் வைத்தால் 18 ரூபாய் ஆகும். இதற்கு வாங்கி கொண்டு வந்து விற்கிற வணிகர் சமுதாயத்திற்கு கையாளுகிற கட்டணமும் லாபமும் சேர்ந்து 50% நாம் நிர்ணயம் செய்தால் 27 ரூபாய் அதனுடைய விலையாகும். 12 ரூபாய்க்கு உற்பத்தியாகிற ஒரு பொருள் விவசாயிக்கு 18 ரூபாய்க்கு கிடைத்தால் அது லாபம். ஆனால் நுகர்வோருக்கு 27 ரூபாய்க்கு விற்கும்போது அது பாதிக்கப்படும். நிச்சயமாக பாதிக்காது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் 100 ரூபாய்க்கு செல்லுகிற போது அது இருப்பு வைத்திருக்கிறவனுக்குத்தான் பலனை ஒழிய விவசாயிக்கில்லை. விவசாயி உற்பத்தி செய்கிற அனைத்து பொருட்களுக்கும் லாபகரமான விலை கிடைக்க அரசாங்கம் செய்துவிட்டால், நீர் வசதியை செய்து கொடுத்து விட்டால், விவசாயி எந்த மானியத்தையும் இலவசத்தையும் கடன் தள்ளுபடியும் கேட்க தயாராக இல்லை. எங்களை முதலில் ஒரு தொழில் ரீதியான சமூகமாக அங்கீகரிக்க வேண்டும். எங்களை பிச்சைக்காரனாக மாற்றுவதையே அரசாங்கங்கள் எப்பொழுது பார்த்தாலும் செய்து கொண்டு வருகின்றன. அதில் எங்களுக்கு ஏற்புடைய கருத்து அல்லது. எங்களுடைய உற்பத்திக்கு உரிய விலை மற்ற உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஒரு மின்சாரம் தயாரித்து விற்கிற தனியார் கம்பெனிக்கு நிலம் வாங்குவதற்கு மானியம், அந்த எந்திரங்கள் வாங்குவதற்கு மானியம், பல வகையான வரி சலுகைகள் என்று எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் விவசாயத்திற்கு கொடுக்கப்படுவது மட்டும் ஒரு பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறது. விவசாயத்திற்கு கொடுக்கப்படுவதில் பெரும்பாலும் மானியங்கள் விவசாயிக்கு வந்து சேர்வதில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்பொழுது வறட்சி காலம், தீவனத்தை சிக்கனமாக கால்நடைகளுக்கு கொடுப்பதற்கு எந்திரங்கள் வாங்க வேண்டும். 3 கம்பெனிகளை மட்டும் அப்ரூவ் செய்திருக்கிறார்கள் தமிழக அரசு. அந்த கம்பெனிகள் ஒரு எந்திரத்தின் விலையை 23,500 நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த 23,500 ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்ட எந்திரத்தினுடைய உண்மையான சந்தை விலை 12,900 ரூபாய்க்கு என்னுடைய விவசாயிகள் சங்கம் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கிறது. ஆனால் விவசாயியிடம் 12,000 ரூபாயை வாங்கி கொண்டு அரசாங்கம் 11,500 ரூபாயை மானியம் என்று சொல்லி அந்த கம்பெனிக்கு கொடுக்கிறார்கள். இதில் 1 ரூபாய் கூட விவசாயிக்கு வருவதில்லை. பொருளுடைய விலையை 2 மடங்காக உயர்த்தி மானியம் என்று சொல்லி விவசாயி ஏமாற்றுகிறார்களே ஒழிய மானியங்கள் எதுவும் விவசாயிக்கு வருவதில்லை. ஆகவே இதை தொழில்நுட்ப ரீதியாகவும் பார்க்க வேண்டும். இன்னொன்று விவசாயினுடைய வாழ்வாதாரமாகவும் பார்க்க வேண்டும். மொத்த மக்கள் தொகையில் 55% மேல் முற்றிலும் விவசாயத்தையே நம்பி இருக்கிறோம்.
கண்டிப்பா அது முன்பு எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குது, பொருளாதாரத்துல வேளாண்மையுடைய பங்கு வந்து சுதந்திர இந்தியா தொடங்கிய போது எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு புள்ளி விவரங்கள் கூட இருக்கு. நம்ம தொடர்ந்து அது குறித்து பேசலாம். தற்போது பாஜக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். தொடர்ந்து விவசாயிகளுடைய குரல்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மத்திய அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் தொடர் போராட்டம், சாகும் வரை போராட்டம் என்று அறிவிக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவதுங்க, மத்திய அரசாங்கம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தான் இன்னைக்கு வந்து ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு பிளாக் லிமிட்ல விவசாயம் அதாவது வறட்சி மூலமாகவோ வெள்ளத்தினாலோ பாதிக்கப்பட்ட ஒரு பிளாக் முழுக்க பாதிப்பு இருந்தால் தான் அந்த விவசாயிக்கு அந்த நிவாரணம் கிடைக்குங்கிற நிலைமையை மாற்றி இப்போ ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்து ஒவ்வொரு 25 சென்டா இருந்தாலும் சரி 10 சென்டா இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் நிலம் வந்து வறட்சியாலேயோ வெள்ளத்தாலேயோ பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு தனியாக கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. அதுக்கு மாநில அரசாங்கம் அந்த பிரீமியத்தை கட்டவே இல்லை. இதெல்லாம் விவசாய பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க, சங்க தலைவர்கள், அதெல்லாம் நல்லா தெரியும். அது திரு ஐயா கண்ணு அவர்கள் அங்கே உட்கார்ந்து டெல்லியிலே உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக பதிலாக தமிழ்நாட்டில் முதலமைச்சரை பார்த்து இந்த கோரிக்கைகளை வைப்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் நீங்கள் சொல்வது போன்று அவர்கள் மாநிலத்திலும் பல போராட்டங்களை கடந்த 2-3 ஆண்டுகளாக, அதாவது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக டெல்டா பகுதிகளில் குறுவை சம்பா 2 போகமும் பொய்த்து போய்விட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில காவிரி நீரை நம்பி 2 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க போராட்டம் நடத்திவிட்டு தான் இப்போது அங்கு வந்து போராடுகிறார்கள். எது வந்து இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையில என்ன இருக்கு, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். திரு ஐயா கண்ணு அவர்கள் அவர் பகுதியில் இருக்கிற அந்த காவேரி அந்த ஆறு பாய்கின்ற இடத்துல எல்லாம் மணல்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிலத்தடி நீர் போனதுக்கு காரணம் ஆற்று மணல் கொள்ளையடிப்பதுக்கும் தான் காரணம். அதனால தமிழக அரசாங்கம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும். இது வெறும் கண்டிப்பாக சார், மாநில அரசு சில விஷயங்களை செய்ய வேண்டும், மத்திய அரசு சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. 2 அரசுகளுக்குமே ஒரு கூட்டாட்சி பொறுப்போடு தான் மக்கள் நல விஷயங்கள்ல விவசாயத்துல இருக்கணும். இதை இருக்கு அந்த பொறுப்பை உணர்ந்துதான் மத்திய அரசாங்கம் சுதந்திரம் பெற்ற பிறகு இதுவரை விவசாயிகளுக்கு செய்யாத விஷயம் இந்த ஃபசல் பீமா யோஜனாங்கிற இன்சூரன்ஸ் திட்டம். நீங்க கேட்டு பாருங்க. இல்ல, உங்களிடம் வந்து தெய்வசிகாமணி அவர்கள் ஏதோ ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. தனி நபர் பாதிப்புக்கு 25 சென்ட் பாதித்தால் அதற்கு இன்சூரன்ஸ் கட்டணம் கொடுக்கிற திட்டம் இல்லை. ஒரு பிர்கா பாதித்தால் கொடுக்கிற முறையை மாற்றி ஒரு கிராமம் பாதித்தால் தான் கிடைக்கும். ஒரு தனி நபருடைய ஒரு விவசாய சர்வே நம்பர் பாதிக்கப்பட்டால் அதற்கு கொடுக்கிற திட்டம் இல்லை. திரு ராகவன், நண்பர் ராகவன் அவருடைய தகவல் தவறு. இல்ல நீங்க தயவு செஞ்சு நீங்களும் அதை பாருங்க. இன்னொன்னு, நீங்க பிற்கால இருந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப உங்க ஆர்குமெண்ட்டுக்கே வந்தாலும் கூட பிற்கால இருந்து கிராமத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னாலும் கூட அதை எந்த ஆட்சி செய்தது? ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் பிரீமியம் கட்டலைங்கிறது நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் மாநில அரசுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கட்டும் சார். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. அதாவது இப்ப உத்தரப்பிரதேசத்துல விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தலுக்கு முன்பு பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதி கொடுக்கிறார். அது மாநில அரசுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது பிரதமர் அங்கு வாக்குறுதி கொடுக்கும் போது தமிழகத்திற்கும் பிரதமராக அந்த வாக்குறுதியை தான் எதிர்பார்க்கிறாங்க. பிரதமருடைய வாக்குறுதிங்கிறதோட அந்த மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம்னு சொல்லி இருந்தாங்க. அது அந்த மாநில முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் அந்த மாதிரி அறிவிக்க சொல்லுங்க, நல்ல விஷயம் தானே. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் செய்யும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் செய்யக்கூடாது? அது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது அதற்காக போராட்டமா அப்படின்னு கொண்டு போறாங்கன்னு சொன்னாலும் கூட இது குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய பெயரை களங்க கற்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் திரு ஐயா கண்ணு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் எத்தனையோ விவசாய போராட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், ஜென்யூனான போராட்டங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவர்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம், அது சென்று கொண்டிருக்கிற விதம் எல்லாம் பார்த்தா தீர்வுக்காக போராட்டமா நமக்கு தெரியல. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்கள் தீர்வை நோக்கி போராடுகிறார்களா எதற்காக. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. அவர் மத்திய அரசை கலங்கப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக உங்களுடைய கருத்து. உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு சொன்னது. 2000 கனஅடிகளை கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொன்னது. தினமும் திறந்துவிட வேண்டும் என்று சொன்னது. மத்திய அரசு இந்த சாதாரண விஷயத்தை கூட அமல்படுத்த தயாராக இல்லை.
இங்கே மேட்டூர் அணையிலே தண்ணீர் கிடையாது. தஞ்சை நீர் பாய்ந்து நெடுவயல் நிறைந்த தஞ்சை காய்ந்து குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிற போது செய்யவில்லை. காவிரி ஆணையம் அமைக்கவில்லை. கடன் தள்ளுபடிக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பார்வை, தமிழகத்திற்கு ஒரு பார்வை என்று சொல்லுகிறது. இந்த 2 அரசாங்கங்களையும் வெட்கப்படுகிற வகையில் ஒரு சினிமா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இறந்து போன விவசாயிகள் 25 குடும்பங்களுக்கு நாளை 25,000 ரூபாயும் 2 கறவை மாடுகளையும் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் தனியார் உதவி செய்வதை பார்த்து அரசாங்கங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் 2 அரசுகள் மீதான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் பகிர்ந்திருக்கிறீங்க. அது மட்டுமல்லாது உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதும், என்ன மாதிரியான மானியங்கள் மற்ற தொழிலுக்கு கொடுக்கப்படுகிறது, இதற்கு ஏன் பூதாகரமாக்க போறதுங்கிறதையும் பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நியூஸ் 7 சேனலுக்கும் வாசகர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.